இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் மீகா 2:11. மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்திற்கு ஏற்ற பிரசங்கியாக இருப்பான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நமக்கு சாதகமாக பொய்யான போதகர்கள் பேசினா போதும், அது சரியா தவறான்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. உடனே அது நிச்சயமாக நடக்கும்னு நம்பிடுறோம். இந்த போதகர்களை தேவ மனிதனை நம்பிடுறோம். பொய்யான போதகர்கள் அவங்களுடைய லாபத்துக்காக நம்மளோட மனசை கவர்ற மாதிரி பேசுவாங்க. அவங்கள குறை சொல்கிறதுலையும் தப்பு இல்லை. ஏன்னா நாம் ஒரு முடிவு பண்ணிவிட்டு அந்த போதகர்கள்கிட்ட போய் சொல்லும்போது அப்படி நமக்கு ஏற்ற மாதிரி பேசிடுறாங்க, சொல்லிடுறாங்க. உதாரணத்துக்கு, என் பையன் வெளிநாடு போகணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னோம்னா உடனே அவன் வெளிநாடு போவான், இன்னும் 6 மாதத்தில் அவன் போயிடுவான்னு சொல்லிடுவாங்க. அப்போது தெளிவு இல்லாமல் நாம் இருக்கிற வரைக்கும் பொய்யான போதகர்கள் எழும்பிட்டே தான் இருப்பாங்க. அப்போ முதல்ல திருந்த வேண்டியது நாம் தான். தேவனை நம்புறதை விட நம்மளை போல் உள்ள மனிதர்களை நம்புகிற வரைக்கும் நம்ம எது ஆசைப்பட்டால் நமக்கு கிடைக்காது. ஒருத்தவங்களோட போதனைக்கு கூட்டம் கூடினால் உண்மையான போதகர்கள்னு சொல்லிட முடியாது. அதே போல் கூட்டம் கூடாமல் இருந்தால் அவங்க பொய்யான போதகர்கள்னு சொல்லிட முடியாது. தேவனுக்கு தெரியும் யார் உண்மை யார் பொய்ன்னு. அதை இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவார். நாம் செய்ய வேண்டியது தேவனை மட்டுமே நம்பி இருக்கணும், வேண்டுதல் செய்யணும். அப்போ நம்ம தேடி போகாமலேவும் உண்மையான தேவ மனுஷனை நம்மக்கிட்ட அனுப்பி அவரோட திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். நாம் என்ன செய்யணுன்றதையும் எப்படி செய்யணுன்றதையும் கற்பிப்பார். அதை நம்ம சரியாக செஞ்சாலே போதும். ஆமேன்.